எங்கள் அண்ணா சி.கே. ரங்கநாதன், கவின் கேரோட எம்டி. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர். ஸ்கூல் படிக்கும்போது அவர் வந்து ஹி வாஸ் நாட் இன் தி டாப் 5 ஆஃப் தி ஸ்டூடெண்ட். இஸ் ஆக்சுவலி இன் தி பாட்டம் 5 ஆஃப் தி ஸ்டூடெண்ட். காலேஜ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்ந்தார். அங்கேயும் ஹி இஸ் நாட் இன் தி டாப் 5 ஆஃப் தி ஸ்டூடெண்ட். அங்கேயும் ஹி இஸ் இன் தி பாட்டம் 5 ஆஃப் தி ஸ்டூடெண்ட். நோபடி நியூ ஹிம் பை நேம் ஆர் பை ஃபேஸ் போத் இன் ஸ்கூல் அண்ட் காலேஜ். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்பை வந்து டிசிப்ளின் என்ற பிளாட்ஃபார்ம் மேலே கட்டமைக்கிறார். பர்சனல் டிசிப்ளின், ஃபினான்ஷியல் டிசிப்ளின், ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் அண்ட் டைம் டிசிப்ளின். அவர் உங்களை வந்து 10 மணிக்கு மீட் பண்ணுறேன்னு சொன்னார்னா 9:55க்கு ரெடியாக இருப்பார். அவர் உங்களுக்கு ஒரு வேர்டு கொடுத்தாருன்னா வேர்ட் இஸ் அ கமிட்மெண்ட். இந்த 4 ஸ்கில்லுக்கு மேலே அவருடைய வந்து மார்க்கெட்டிங் ஸ்கில்லு, டீம் பில்டிங் ஸ்கில்லு, டிஜிட்டல் ஸ்கில்லு, மேனுஃபேக்சரிங் ஸ்கில்லு, சேல்ஸ் ஸ்கில்லு, மீதி எல்லா ஸ்கில்லும் இந்த பிளாட்ஃபார்முக்கு மேலே கட்டமைக்கிறார். அதனால தான் அவரால் வந்து அந்த உச்சத்தை தொடைய முடியுது. அந்த பிளாட்ஃபார்ம், நீங்கள் ஒரு பில்டிங் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, எவ்வளவு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பில்டிங் எவ்வளோ உயரம் போகணும்னு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். அவர் இந்த உயரம் போயிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய ஃபவுண்டேஷன், அந்த பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங்.